எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நெல்லிக்காயை வச்சு ஒரு ஜூஸ் பண்ண போறோம். நெல்லிக்காய் ஜூஸ் இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. நெல்லிக்காய் இங்க பாருங்க, இதை நல்லா வாங்கிட்டு வந்த உடனே நல்லா கழுவிட்டு இதை நல்லா சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி மிக்சியில சேர்த்துக்கோங்க. கொட்டைய வேண்டாம், கொட்டையை எடுத்துருங்க. இது சேர்த்து அரைக்கும் போது ஒரு ஸ்பூன் சர்க்கரையோ இல்ல நாட்டு சர்க்கரையோ கலந்துக்கோங்க. கலந்து இப்ப நம்ம தேங்காய் பால் எடுக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி முதல் ஒரு வாட்டி புழிஞ்சு எடுத்து திருப்பி ஒரு டம்ளர் தண்ணி 2 டம்ளர் தண்ணி ஊத்தி திருப்பவும் அந்த ஜூஸை எடுங்க. 2 ஜூஸையும் ஒன்னா கலந்துருங்க. நான் நாட்டு சர்க்கரை கலந்து பண்ணிருக்கேங்க, அதனால இந்த கலர்ல இருக்கு. நீங்க நார்மல் சுகரோ இல்ல நாட்டு சர்க்கரையோ கலந்து இந்த ஜூஸ் எடுத்து வச்சுக்கலாம். இது சர்க்கரை கலக்கலைன்னா நெல்லிக்காய் கருத்து போயிடும். அதனாலதான் கொஞ்சோண்டு சுகர் சேர்க்க சொல்றேன். இந்த நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்து ஒரு பாட்டில்ல ஊத்தி நம்ம ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். தினம் காலையில ஒரு 1/4 டம்ளர் ஜூஸ் எடுத்து ஒரு 3/4 டம்ளர் தண்ணி ஊத்தி நம்ம டேஸ்டுக்கு தகுந்த மாதிரி சுகரோ நாட்டு சர்க்கரையோ இல்ல தேன் கூட கலந்து குடிக்கலாங்க. குடிச்சிட்டு வந்தோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது ஒரு வகையான நெல்லிக்காய் ஜூஸ். இன்னொன்னு, இப்ப ஹீமோகுளோபின் ரொம்ப கம்மியா இருக்குன்னு நினைக்கிறவங்க மாதுளம் பழம் சேர்த்து குடிக்கலாங்க. மாதுளம் பழத்தை நல்ல ஒரு ஆளுக்கு நம்ம ஒரு கை அளவு மாதுளம் பழம் எடுத்துக்கலாம். எடுத்து அதை மிக்சியில அரைச்சி ஜூஸ் எடுத்துட்டு அதோட இந்த நெல்லிக்காய் ஜூஸ்ல ஒரு 1/4 டம்ளர் கலந்துக்கோங்க. இந்த நெல்லிக்காயும் மாதுளம் பழமும் சேர்த்து ஜூஸ் அடிச்சு குடிச்சோம்னா உடம்புல ஹீமோகுளோபின் லெவல் நல்லா ஏறி வந்துருங்க. அவ்வளவு சூப்பரா ஏறும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. மாதுளம் பழம் நம்ம அயன் கண்டென்ட் அதுல இருக்கு. நம்ம உடம்புல அயன் சத்து தங்கணும்னா நம்ம நெல்லிக்காயும் சேர்க்கணும். இது ரெண்டையுமே சேர்த்து குடிச்சீங்கன்னா அவ்வளவு நல்லது உடம்புக்கு. நல்ல சீக்கிரம் அயன் கண்டென்ட் ஏறிடும். நல்லா நம்ம உடம்பு எனர்ஜெட்டிக்கா இருக்கும். நீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.